கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, உன் காரியம் வாய்க்கும். பிரியமானவர்களே, எல்லாருடைய கவலை, நான் எதை செய்தாலும் வாய்க்க மாட்டேக்குது, நான் நினச்சா அது நடக்க மாட்டேக்குது. இது வரைக்கும் அப்படி ஒரு சிந்தை இருக்குமையானா, உங்கள் சிந்தையை விட்டு, உங்கள் இருதயத்தை விட்டு அதை அப்படியே தூக்கி தூர எரிஞ்சிடுங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 37:5, காரியத்தை கர்த்தர் மேல் வைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2 காரியம் நீங்கள் செய்யுங்க, ஒரு காரியம் கர்த்தர் செய்வார். எல்லா காரியத்தையும் அவர் மேலே வைங்க, அவரையே நம்பிக்கையோடு இருங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களால் எல்லாம் செய்ய முடியுமா? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? முடியாது. ஆனால் தேவனால், மார்க்கு 10:27, இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இது வரைக்கும் என் காரியத்தை வாய்க்க பண்ணவில்லை, என் காரியம் வாய்க்கலை, நான் ஏதாவது தொட்டால் அது நடக்காது அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை உங்கள் இருதயத்திலேருந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நீதிமொழிகள் 20:24 சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், நான் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க கூப்பிட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் எதை செய்தாலும் அது நல்லா இருக்காது பிரதர், அதனால் நான் இதை செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கட்டாயம் நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் செய்தால் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மறுபடியும் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறேன், நான் செய்தால் நல்லா இருக்காது. நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் ஆரம்பித்து வைங்க. கர்த்தர் அந்த பில்டிங்கை கட்டி முடித்து அவர் மூலமாகவே பிரதிஷ்டை பண்ண வைத்தார். அவருடைய கண்களில் கண்ணீர், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி விட்டாரே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது வரைக்கும் ஃபெயிலியர்னால் இனி ஃபெயிலியர் இல்லை. யாருக்கு தெரியுமா? உங்கள் பாரத்தை, உங்களுடைய செயலை கர்த்தர் மேல் வைக்கிறவர்களுக்கு, கர்த்தரையே நம்பிக்கையாக இருக்கிறவருக்கு, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு. நல்லா கவனிங்க, சங்கீதம் 1:3 கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத வசனத்தின்படி நடக்கிறவன், கர்த்தரையே நம்பியிருக்கிறவன், காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவன், காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். நான் சொல்ல எல்லோரும் ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் நினைச்ச காரியம் வாய்க்க போகிறது, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வாய்க்க போகிறது, நீங்கள் ஜெபித்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். ஈஸியாக மனசுக்குள்ள தங்குற மாதிரி ஒரு வசனம் சொல்லட்டான். ஏசாயா 55:11, 55:11, ஏசாயா 55:11, அவர் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவர் அனுப்பினது வெறுமையே திரும்பாது, அது அவர் வாய்க்க பண்ணின, அவர் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும். எனக்கு கர்த்தவங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் காரியம் வாய்க்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.